ஓகேண்ணா. இப்போ கூலி ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாடல்கள் ஒவ்வொன்னுமே வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஆடியோ லான்ச்ல தலைவர் பேசின ஸ்பீச்சும் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு ஹோல்சமான விஷயம். பயங்கரமான ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து ஹைப் இல்லாத மாதிரி கட் பண்ணப்பட்டிருந்தாலும், படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைப் வந்து நீங்க இப்போ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க. படத்த மட்டும் ஒரு தலைவர் ஃபேனா உங்களுக்கு பார்க்கும்போது எந்தவித ஏமாற்றங்களுமே கிடைக்கலையா படத்துல? படத்தில் ஏமாற்றம் அப்படின்னு ஒன்று கூட இல்லை சார். ஒண்ணு கூட இல்ல. ஒன்று கூட இல்லை சார். அதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னா, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அதாவது இது இது வந்து இந்த படத்தை அதாவது ஏதோ ஒன்று இதுலேருந்து சொல்லிருங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டு பார்த்துட்டாங்க சார். சத்தியமாக இருந்தால் சொல்ல போகிறோம். இப்போ வேட்டையன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தலைவருக்கு எப்படி ஒரு கபாலி ஒரு காலா, ம். அதே மாதிரி வேட்டையன். அதாவது அவர் பாட்டுக்கு ஒரு கமர்ஷியல் ஸ்டைலில் லாஜிக்கே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்த்து தான் நம்மலாம் வளர்ந்தோமே. அதை பார்த்து தான் தமிழ் சினிமாவே வளர்ந்துச்சு. அப்போது ஒரு லாஜிக்கலாக ஒரு படம் அவர் கொடுத்தனாலே இவங்களுக்கு பிடிக்காது. போய் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நீங்கள் அப்புறம் என்னடா அப்படின்னு உங்களை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் லாஜிக் இல்லைன்னு அழுவாங்க சார் உட்காந்து. ஒரு நல்ல கதை எடுத்து மக்களுக்கு தேவையான கதை எடுத்து நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் போக மாட்டாங்க படத்துக்கு. அப்படி நீங்கள் என்ன எதோ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அது நமக்கும் ஒழுங்காக சொல்லியும் தொலைய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படிங்கும் பொழுது இந்த கூலின்றது வந்து ஒரு நீங்கள் எப்படின்னா ஒரு டெக்னிக்கலி பிரில்லியண்டான ஃபிலிம் சார். இதில் லாஜிக் மிஸ்ஸே எங்கேயும் கிடையாது. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்னங்களேன். லாஜிக் மிஸ்ஸே எங்கேயும் கிடையாது. அது பாட்டுக்கு அவ்வளோ டெக்னிக்கலாக நீட்டாக, அதே நேரத்தில் கமர்ஷியலி பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே பீக்கு எங்கெங்கே லோ, பாட்டு 2 ஹிட்டு, படத்தில் பேக்ரவுண்டு பூரா 1 2 5 6 பேக்ரவுண்டு, ஒவ்வொரு வில்லனுக்கு பேக்ரவுண்டு, ஒவ்வொரு ஹீரோக்கு பேக்ரவுண்டு, அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு பேக்ரவுண்டு, அப்படி இப்படின்னு போட்டு இதை விட கமர்ஷியல் படம் எடுக்க முடியாத மாதிரி எடுத்து வச்சுட்டானுங்க. எங்களுக்கு ஒன்று கூட கிடையாது சார் சத்தியமாக.